எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா, கவர்னர் கூப்பிடுவாரா இல்லையா, கூப்பிடலன்னா ஏன் கூப்பிடல, அதில் உள்ள சட்ட சிக்கல் என்ன, நடைமுறை சிக்கல் என்ன, இது போன்ற பல விவாதங்கள் முன்னே இருக்கின்றன, விஜய் முன்னே இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி யாரும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி மீடியாக்கள் அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோமே, ஒரு லாயருங்கிற முறையிலையும் பேசுவோம், விஜயனுடைய அனுதாபிங்கிற முறையிலையும் நம்ம அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிற அபிப்பிராயத்திலையும் நான் இப்போ பேசுகிறேன். ஏற்கனவே வீடியோக்கள் 4 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடைசி வீடியோவில் கருத்து கணிப்பு என்ற பித்தலாட்டமும் விஜய் அலையும்னு போட்டிருந்தேன். அதில் இந்த விஜய் கண்ணாடியை காமிச்சு பேசியிருப்பேன். இந்த விஜய் கண்ணாடியை இப்போயும் விஜயை பற்றி பேசுகிற தொட்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே பேசுவோம். இதெல்லாம் 30-40% வாங்கினது. அப்போ நான் எப்படி இருந்தேன்னா, பாருங்கள் இப்படி இருப்பேன். அந்த காலத்தில் உள்ள விஜய் மாதிரி தான் இருப்பேன். அதனால் என் மனைவி இந்த கண்ணாடியை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், இது என்னுடைய 24 வயது ஃபோட்டோ. அப்போ விஜய் கண்ணாடி ஃபேமஸுங்க. இதை விஜய் கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு திரியறது தான். சரி, அது காலம் கடந்து போச்சு. இப்போ மேட்ருக்கு வருவோம். இது போன வீடியோவில் காட்டணும்னு நினச்சிருந்தேன், இந்த ஃபோட்டோவை காட்ட முடியல. இதுக்கு தலைப்பு நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் இதிலே வரும், தம்ப்நெயிலே வரும். இப்போ சப்ஜெக்ட் வரும், பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். இதில் சட்ட சரத்துக்களை பற்றி நான் அதிகம் பேசவில்லை. தர்மத்தை பற்றியும் நீதியை பற்றியும், இயற்கையான நியதி, மனசாட்சி, இதுகளை பற்றியும், தர்மத்துக்குன்னு ஒரு விதி இருக்குது. எது தர்மம், எது நியாயம் என்று ஒரு விதி இயற்கையாக இருக்கிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லா சட்டமும் இயற்றப்பட வேண்டும், ஏற்றப்பட்டு இருக்கிறது. என்ன, அதனால் எல்லாருக்கும், அதனால தான் சட்டம் தெரியவில்லை என்று யாரும் தப்பித்து கொள்ளக்கூடாது. எனக்கு சட்டம் தெரியல, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு ஒரு லாட்டின் ப்ராவர்ப் இருக்குது. எனக்கு கோர்ட்டில் போய் எனக்கு சட்டம் தெரியாதுங்க, இந்த தப்பு செஞ்சால் தண்டனைன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. சட்டம் எல்லாருக்கும் தெரிந்ததாக அனுமானம், ப்ரிசம்ஷன். ஏன்னா சட்டம் தர்மத்தின் அடிப்படையில் உள்ளது, தர்மம் மனசாட்சியின் அடிப்படையில் உள்ளது, நியாயத்தின் அடிப்படையில் உள்ளது. இப்போ வருவோம். நம்ம விஜய் அவர்கள் 107 இடங்கள் கரெக்டாக சொன்னால் 107 இடங்கள். அவருக்கு என்ன ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது 5 காங்கிரஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 107, 5, 112, இன்னும் 6 வேணும். 6னா பார்டர், மதில் மேய்ப்புனை, வாட்சிகர் தான், அமைச்சிகர் தான், எப்போ வேணாலும் கவரலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு 118ங்கிறது. அப்போ இன்னும் 6 தேவை. எனக்கு என்னமோ விஜய் அவருக்கு பக்கத்தில் நல்ல அறிவுரைகள் சொல்ல அனுபவம் மிக்கவர்கள் இல்லை. செங்கோட்டையெல்லாம் இருக்கார், இருந்தாலும் நல்ல அனுபவம் மிக்கவர்கள் இல்லை, நல்ல பேச்சாளர்கள் இல்லை, பதில் கொடுப்பவர்கள் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இதில் அவர் கவனம் செலுத்தணும் எதிர்காலத்தில். அதே போல் அவர் யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவேன். நண்பனுக்கு அழகு பிடித்துரைத்தல், திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ விஜயோட அனுதாபிங்கிற முறையில் அவர் செய்த ஒரு சில தவறுகளையும் நான் இங்கே சுட்டி காட்டுவேன். ஆஃப்டர் தி எலெக்ஷன், ஆஃப்டர் தி ரிசல்ட் வந்துருச்சு. 108 இடம் வந்துட்டார். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும், ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு, எனக்கு ஓட்டளித்த அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக என்னை எம்எல்ஏ ஆக்கிய பெரம்பூர் மக்களுக்கும், திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவருக்கு தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு மீடியாக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சொல்லணும். அப்புறம் தமிழகம் முழுக்க எனக்கு ஓட்டளித்த, என் முகத்திற்காக ஓட்டளித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, நான் உங்களுக்காக செயல்படுவேன், இப்படி ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் அப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும். நான் அப்புறமா சொல்கிறேன்னா அது தவறு. மீடியாவை சந்தித்து சொல்லணும். இவருக்குன்னு தனியாக டிவி மீடியா இல்லை, சன் நியூஸுக்கு அவங்களுக்கு இருக்குது,
ஜே+ஜேவுக்கு இருக்குது, இப்படி பலருக்கு இருக்குதுங்கும்போது இவருக்கு இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். அதை மீடியாக்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். மீடியாக்களுக்கு கேட்குற மற்ற குறுக்கு கேள்விகளுக்கும் கேட்க வேண்டியதில்லை, நன்றி வணக்கம்ட்டு போயிடலாம், அப்புறம் வந்து பேசுகிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு போயிடலாம். அது ஒரு தவறு, அதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அதில் பாருங்கள், ஸ்டாலின் பாருங்கள், அனுதாபாலை அப்படி தம் பக்கம் இழுக்கிறார், குளத்து அவர் தொகுதியில் போய் அது அந்த ஊர் பேர் குளத்துத்துறை, இந்த குளத்தூர் தொகுதி அப்படி போய் உடனே அடுத்த நிமிஷம் போகிறாரு சேகர் பாபு அழுகுற மாதிரி, என்ன மக்கள் அப்புறம் கீழே போகிறவங்களாம், இளைஞர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், இளைஞர்கள் நாங்கள், என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க இளைஞர்களாம், ஆனால் நாங்கள் இளைஞர்கள் உங்கள் பக்கம், இளைஞர்கள் நாங்கள் உங்கள் பக்கம்னு சொல்கிறவங்களாம் 50 வயசு தாண்டவனாக இருக்கான். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. இருந்தாலும் அவர் போயிட்டார் பாருங்க, அந்த ஒரு முதிர்ச்சி இருந்தது பாருங்கள். அதே போல் எதிராளிகள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதில்களை கொடுப்பதற்கு இன்னும் அனுபவம் வரவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன் எடப்பாடி எடுத்துங்க, எடப்பாடி கொண்டாந்து சசிகலா அம்மா வச்சுட்டு போணுச்சு, நம்பிக்கையில்லா திருமணம் வந்துச்சு, ஜெயிச்சார். அப்போ அவருக்கு பேசவே தெரியாது, பேட்டி கொடுக்கவும் தெரியாது, பெப்பாரு. இப்போ பாருங்கள் என்ன போடுறாரு, அனுபவம். அதனால் விஜய்க்கு அது அனுபவத்தில் வரும் என்று அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ப்ரெஸ் மீடியா பார்த்து சந்திக்கணும், அப்போ தானே அனுபவம் ஏற்படும். அவனுக்கு கேட்குற குறுக்கு கேள்விகளுக்கும் முட்டாள்தனமான கேள்விகளுக்கும் புத்திசாலித்தனமான கேள்விக்கெலாம் டக்குன்னு பதில் சொல்லணும், அதை ஏற்படுத்திக்கணும். சரி, அடுத்தது வருவோம். விஜய் என்னவோ தன்னுடைய பதவியேற்பில் அவசரப்பட்டு விட்டார், அதில் அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி, லேக் ஆஃப் மெச்சூரிட்டியை நான் காண்கிறேன். ஏன் இவ்வளோ அவசரம்? உங்களுக்கு 108 107 தான் இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்ததும் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தெரியவில்லை. என்ன நினச்சிட்டாரு, பிஜேபி ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்கான் கழுகு மாதிரி, இபிஎஸோட எடப்பாடியாரோட, ஏடிஎம்கோட கூட்டு வச்சா நம்ம மதச்சார்பற்ற என்ற சாயம் வெளுத்து விடுமோ, அந்த லேபிள் போய்விடுமோ என்று அவர் அஞ்சியதாக நான் கருதுகிறேன். ஏங்க, மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்கிறார்களே, மதச்சார்பற்ற தன்மை என்றால் எது? முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள். மதச்சார்பின்மை என்பதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ரிலீஜியன் அண்ட் எனி ரிலீஜியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். மதங்களுடைய சடங்குகள் பற்றியோ அவங்களுடைய சம்பிரதாயங்களை பற்றியோ, அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும், நான் இந்துவாக இருக்கிறேன் அல்லது கிறிஸ்டினாக இருக்கேன் இல்லை முஸ்லீமாக இருக்கட்டேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தி ரிச்சுவல்ஸ் அண்ட் customs of the religions. I never follow any religions customs and rites. எந்த மத சடங்குகளையும் மத சம்பிரதாயங்களையும் நான் கடைப்பிடிப்பவன் அல்ல. நான் கடவுள் இல்லை என்று சொல்பவனும் அல்ல. நான் தனி ஆன்மீகவாதி என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்கின்ற பகுத்தறிவாதிகள் நாத்திகவாதிகள் இருக்கிறார்கள். இவர் நாத்திகவாதி அல்ல. அப்படிங்கும் பொழுது ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்கிறார் தன்னை கிறிஸ்துவராக, கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறார். அவர் குடும்பத்துக்குள்ள நுழையல. ஆனால் நம்ம கேள்விப்படுறது தான், அவர்களுடைய தாயார் இந்து என்று நான் அறிகிறேன், கேள்விப்படுகிறேன். தந்தையார் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்று கேள்விப்படுகிறேன். ஆக அவர் ரத்தத்திலேயே அவர் இந்து முறைப்படியும் தாயார் வளர்க்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்தவ முறைப்படியும் தந்தையார் வளர்க்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்துவா கிறிஸ்துவாங்கிற கேள்வி, எதை ஃபாலோ பண்ணுறாங்க கேள்வியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் மதச்சார்பற்றவன் என்று அவர் காட்டிக்கொள்ள விரும்புகிறார். நம்மளை கிறிஸ்துவன்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா பெருவாரியான 80% மேலே இந்துக்களுடைய ஆதரவு இழந்துருவோம். அல்லது நான் மதச்சார்புடையன்னு சொல்லி பிஜேபி பக்கம் போயிட்டா நான் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையும் முஸ்லீம்கள் வாழ்க்கையும் இழந்துருவேன். இப்படி ஒரு தெளிவற்ற தன்மையில் அவர் முடிவெடுத்திருக்கார். நான் கேட்குறேன், பிஜேபி மதச்சார்புடைய கட்சி என்று எதிர்கட்சிகளால் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறத ஒழிய அவர்கள் யாரும் மதச்சார்புடையவர்களாக காட்டிக்கொள்ளவில்லை. அதனால தான் மதச்சார்பு என்றால் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். மதச்சார்பு என்றால் என்ன? நான் இந்து மக்களுக்குத்தான் இங்கு முதலிடம், அவர்களுக்குத்தான் முன்னுரிமை, அவர்களுக்காக தான் நான் பாடுபடுகிறேன். இந்த பாரத கண்டம் இந்து சாம்ராஜ்யமாக மாற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அங்கெல்லாம் 2ஆம் பட்சம்தான், இந்துக்களின் நலன்தான் தூக்கி பிடிப்பேன் அப்படி என்று பகிரங்கமாக இதை கொள்கையாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறவன் தான் இந்துத்துவாங்கிறது. அது இந்து முன்னணி செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆர்எஸ்எஸ். அவங்க ஆர்எஸ்எஸ் இவங்களெல்லாம் சேர்ந்து கை கோர்த்துருக்காருங்கிறதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்கிறோம்.
மோடி முஸ்லீம்கள் ஜர்காவுக்கு போகலையா? கிறிஸ்தவருக்கு எதிராக என்ன நடந்துட்டாரு சொல்லுங்கள்? முஸ்லீம் சுல்தான்களும் நவாப்புகளும் ஆண்டப்ப அது ஒரு முஸ்லீம் ராஜ்யமாக இருந்தது. ஆனால் வெள்ளைக்காரர்கள் ஆண்டப்ப அவர்கள் மதச்சார்பின்மை கடைபிடித்தார்கள். உண்மையான மதச்சார்பின்மை என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தான் இருந்தது. அவள் எந்த மதத்தையும் பற்றி கவலைப்பட மாட்டான். இந்துவா என்ன சொல்லுங்க, அது உன் இஷ்டம். இது அது போன்ற ஒரு ஆட்சியை நான் அமைத்து தருவேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். எனவே நான் யாருக்கோடு வேணாலும் கை கோக்க முடியும், பிஜேபியோட கூட கை கோக்க முடியும், பிஜேபியை மதச்சார்பினரிடம் திணிக்க முடியாது என்று சொல்லலாம். நான் அதே போல் எடப்பாடியோடு நான் சேர்றதுனால பிஜேபியோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. நான் மக்களுக்கு 5 வருடம் மீண்டும் ஒரு எலெக்ஷனை சந்திக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு மக்களை உட்படுத்தலை, அரசாங்கத்தை உட்படுத்தலை, எதிர்க்கட்சியை உட்படுத்தலை. எனவே அவருடைய ஆதரவை நான் பெறுகிறேன். அதில் பிஜேபி ஒன்று இருக்கிற ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, ஒரே ஒரு எம்பி தான் இருக்கிறாங்க, எம்எல்ஏ தான் இருக்காங்க. நான் பிஜேபிக்கு அடிமையாக வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் ரீஎலெக்ஷனை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு எடப்பாடி அவருடைய கைக்கு கொடுத்துருக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் 5 தான் வச்சுருக்கு. ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தியோட இவருக்கு ஒரு இணக்கமான நட்பு எலெக்ஷனுக்கு முன்பே உண்டு. ஏன்னா கரூர் நிகழ்ச்சி நடந்தோடனே வெளிநாட்டிலேருந்து இவர் ஆதரவு குரல் கொடுத்தார். ஏற்கனவே அவரோட சந்திச்சிருக்கார், பேசியிருக்காரு. அதனால் ராகுல் நல்ல நட்புடன் உள்ளவர், அவரை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், எந்த காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு எதிரியாக தீய சக்தி என்று அழைக்கப்பட்டு திமுகவுடன் கூட்டணி வைத்து இந்த எலெக்ஷனில் போராடியதோ, அப்போ நீங்கள் தீய சக்தி என்று நீக்கும்போது அதோடு கைகோத்திருக்கின்ற இதே காங்கிரஸையும் தான் சேர்த்து குறிப்பிடுகிறீர்கள். இந்து கம்யூனிஸ்ட்டு அத்தனை உதிரி கட்சிகளையும் சேர்த்துத்தான் நீங்கள் குறிப்பிடுவதாக அர்த்தம். அவர்கள் இன்றைக்கி காங்கிரஸ் 5 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. யார் ஓட்டு போட்டிருப்பா? டிஎம்காரனு ஓட்டு போட்டிருப்பான்ல. அங்கே காங்கிரஸ் இன்னும் இருக்குது, அதில் கை சின்னத்தில் நின்னாங்கல்ல. அப்போ உதயசூரியன்காரங்களாம் எவனுக்கு ஓட்டு போட்டிருப்பான்? கை சின்னத்தில் ஓட்டு போட்டிருப்பான். இப்போ கை சின்னத்துக்கு ஓட்டு போட்ட அதே டிஎம்கேயோட ஆதரவோடு நீங்கள் இப்போ உட்காருறீங்கள. எந்த தீய சக்தி அளிக்கிறீங்க? தீய சக்தியோட ஒரு காலா கையாக இருந்த ஒரு உறுப்பாக இருந்த காங்கிரஸை நீங்கள் ஏற்றுக்கிறது நியாயமாக? அது கொள்கையின் அடிப்படையில் தீய சக்தின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி உங்களை எந்த விதத்தில் விமர்சிக்கலை, நீங்களும் எடப்பாடி விமர்சிக்கலை. எடப்பாடி சுமூகமாக இருக்கார். அவர் மதச்சார்புடைய கட்சியோடு இருக்கிறார். அதனால் எடப்பாடியார் மதச்சார்புடைய கட்சி என்று யார் சொல்லுவாங்க? ஒத்துக்குவாங்களா? நீங்களும் அது மாதிரி இருந்துட்டு போங்க. சரி, ப்ராக்டிக்கலாக வாங்க. காங்கிரஸுக்கு வர்றீங்க. ஐயா நீ காங்கிரஸ் 5, அம்மா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் பண்ண முடியாமல் 5 வருஷம், உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கண்ணு இல்லை, காதில் 5 போச்சு, 5 தான் இருக்குது, மீதெல்லாம் போச்சு. உன்னை வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? தயவுசெய்து கோவித்துக் கொள்ளாதீர்கள் அன்பு நண்பரே ராகுல் அவர்களே. இப்போது நான் உங்களோட கை கோக்க முடியாத சூழ்நிலை. 29 பார்ப்போம், எம்பியில் பார்ப்போம். இப்போ நான் ஆட்சியை அமைக்கணும், காப்பாற்றணும். என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. 107 இடத்துல வந்திருக்கிறேன். இன்னொன்று இடைத்தேர்தல் அதையும் சேர்த்து 108 வந்துடுவேன். மக்களுக்கு நான் கொடுத்த உறுதிமொழிகளாக இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் காலத்தின் கட்டாயம். இபிஎஸ் அவர்கள் மதச்சார்பு உள்ள கட்சி அல்ல, அது திராவிட கட்சி. அவரை நான் விமர்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக இபிஎஸ்ஸை கூப்பிட்டு வச்சு பண்ணிவிட்டு போயிருக்க வேண்டியதானே. காங்கிரஸை சேர்த்தோன்னே தானே இபிஎஸ்க்கு போகுது, பிஜேபி உங்களுக்கு எகென்ஸ்டாக வருது. அப்போ அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? நம்ம எப்படியாச்சும் விஜய்ங்கிற குதிரை மேலே உட்காந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடலாம். அதேமாதிரி எம்பி எலெக்ஷனில் போட்டு 34 38 இருக்குது, அதில் மெஜாரிட்டி நிறைய எங்களுக்கு 20-25 சீட்டு கொடுங்க, நீங்கள் கம்மியாக வச்சுக்கன்னு சொல்லி பேசி அதில் நம்ம சீட்டை பெற்று தென்னிந்தியாவிலேருந்து ஒரு சப்போர்ட்டை பெற்று ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு தொலைநோக்கோடு திட்டத்தோடு சாணக்கியத்தனத்தோடு வருகிறார்கள். அதற்கு நீங்கள் பலியாகி விட்டீர்கள். அனுதாபத்துடன் சொல்கிறேன், விஜய் அவர்கள் நீங்கள் பலியாகி விட்டீர்கள். காங்கிரஸை நீங்கள் கூட்டு சேர்த்துக்கூடாது. இன்னொன்று, இந்த கூட்டுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ அவசரம்? பதவிக்கு தேதி குறிக்கிறீங்க, இடம் குறிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களை போல் ஒரு ஜால்ரா இந்த பழக்கத்தை அவர் இன்னும் முதல்வராக பதவியாக இருக்கலாம், அதுக்குள்ளே கான்வாயாக கொண்டு நிப்பாட்டுறது. அவர் முதல்வராக ஆன மாதிரி ஒரு பாதுகாப்பு, அது இயற்கையான பாதுகாப்பு, நியாயமான பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு. கான்வாய் கொண்டு நிப்பாட்டு அவர் முதல்வர் மாதிரியே கூட வர்றது, விடையாடுறது, காக்கா பிடிக்கிறது, பூச்செண்டு கொடுக்குறது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் பூச்செண்டு கொடுக்குறது, ஆட்சி பிடிச்சி. எதுக்கே அப்படி காக்கா பிடிக்கிறீங்க?
அவங்க விருப்பப்பட்ட இடத்துல டியூட்டி பார்க்கணும். நம்மளை தூக்கிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதானே இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லிக்கணும், கான்வாய் வந்தாலே ஐயா நான் இன்னும் முதலமைச்சர் ஆகலை, இந்த கான்வாயெல்லாம் தூக்கு எடு, இயற்கையான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்களா, எலெக்ஷன் ரிசல்ட் 85% வந்துருச்சுன்னு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்களா, அது போதும். கான்வாய் வேணாம், கால்வாயும் வேணாம். நான் எனக்கு இருக்குது பிஎம்டபிள்யூ கார்லேருந்து ஆடி கார்லேருந்து இருக்கேன், நான் அதில் போய்க்கிறேன். என் தொண்டர்கள் இருக்காங்க, வேன் இருக்குது, எப்படி பிரச்சாரத்துக்கு போனால் போகும், அப்படி பேசணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரங்கள், அரசு சின்ன சின்ன ராஜதந்திரங்கள், மக்களை கவரும் இதெல்லாம் எம்ஜிஆர் செய்வார், செஞ்சுருக்கணும். அது அப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, மேலே இதில் ஏறிக்கிட்டு இப்படி வர்றாரு. இப்போ கருப்பு கண்ணாடியே ஏற்றி விட்டுட்டு போகிறார். ஜெயலலிதா மாதிரி செய்ய மாட்டாங்க. பதவியில் இருக்கும்போது டவுனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்ணாடி இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, 2 ஃபேன் இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்பாங்க, நல்லா பவுடர் பூசியிருப்பாங்க. ஃபோக்கஸ் லைட்டை வச்சு அப்படி பார்த்தோம்னா தங்க தாரகைகள் மாதிரி மினி பண்ணிப்பாங்க, இப்படியே கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. அது செய்யணும் இல்லையா? டக்குன்னு இப்போயே கருப்பு கண்ணாடி ஏற்றிக்கிட்டு போனால் என்ன ஆகுறது? இதெல்லாம் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் 5 ஆண்டுகள் ஆள வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஆசையினாலும் அன்பினாலும், நான் வயதில் மூத்தவன் என்றனாலும், ஒரு அண்ணன் போன்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு நான் அரசியலில் நெருக்கம் கிடையாது. வயதில் மூத்தவன் என்றதில் ஒரு அண்ணன் என்ற ஸ்தானத்தில் நான் சொல்கின்றேன். அதையெல்லாம் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வளோ அவசரப்பட்டு இடமெல்லாம் குறித்து இன்றைக்கி அசிங்கமாக இருக்குல்ல. இப்போ எல்லா கான்வாயும் ஓடிடுச்சான், இவர் தனியாக வர்றாராம். எதற்கு இந்த அசிங்கம் சொல்லுங்கள்? சரி, இப்போது செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். அப்புறம் இது கவர்னர் அழைக்காது, இவற்றை உள்ள சின்ன சின்ன குறைகளை ஒரு உரிமையாக சுட்டி காட்டினேன். மற்றபடி அவர் மீது இன்றும் எனக்கு அவர் ஆள வேண்டும் என்ற ஆசையும் விருப்பமும் அனுதாபமும் ஆதரவும் இருக்கிறது எனக்கு என்று கூறிக்கொண்டு 2வது பார்ட்டுக்கு வரேன். 2வது பார்ட்டில் என்னன்னாக்கும் சட்ட சிக்கல்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, இவர் 118 பேர் எனக்கு எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு போய் கையெழுத்தோட நேராக கொண்டு கவர்னர்கிட்ட கொடுக்கணும். அவர் ஆட்சி அழைப்பார். அழைச்சோன்னா அப்புறம் பதவி பிரமாணம் பண்ணுவார். அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் போகும்பொழுது ஆரம்பத்திலேயே இவங்க இமெயில் அனுப்பும்போது இவர் என்ன சொன்னார்னா, நான் அப்போயே சொல்லிட்டேன் என் வீட்டில் பிள்ளைகிட்டலாம், கவர்னர் வைப்பார் ஆப்பு, அழைக்க மாட்டாருன்னு. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு பாரு, நீನು அதை 3:30 மணிக்கு மேலே என்ன நியூஸ் வருது பாரு அப்படின்னு சொல்லி நான் 1:30 மணிக்கே சொன்னேன். அப்படியே நடந்தது. என் ஒய்ஃபோட ஆச்சரியப்பட்டேன், எங்கள் பிள்ளைங்களும் ஆச்சரியப்பட்டா, அப்படியே நடந்துச்சப்பா நீ சொன்ன மாதிரி சொன்னேன். ஏன்னு கேட்டால் அவர் ஏற்கனவே இன்ட்டு காட்டிட்டார். இவர் போய் என்ன பண்ணார், 35% நான் வாக்கு வாங்கியிருக்கேன். பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, எத்தனை எம்எல்ஏன்னு அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு அவர் திரும்பி அப்போவே இவர் புரிஞ்சுருந்துருக்கணும். பிஜேபி ஆப்பு வைக்கிது, சரி. இப்போ இபிஎஸோட எடப்பாடியோட கூட்டு வச்சுருந்தா வாங்கிக்க அப்படிம்பாங்க, அழைச்சிரு அப்படிம்பாங்க. இல்லைங்கும்போது அவங்க இழுத்து பிடிக்கிறாங்க. இது அரசியல் ராஜதந்திரங்களில் ஒன்று. அரசியல் விளையாட்டு, காய் நகரத்து செக்கு வைக்கிறதுல இதெல்லாம் ஒன்று. இதெல்லாம் அரசியலில் சகஜம். இனிமேல் தான் அவர் கற்றுக்கணும். சரி, அது இருக்கட்டும். இதில் அரசியல் காய் நகர்த்தி கவர்னரை வச்சு பயன்படுத்துகிறாங்களே, இதில் எந்த அளவுக்கு சட்ட ரீதியாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கும், எது பெரும்பான்மை பெற்றிருக்கு எம்எல்ஏவில், இவர் 108 வச்சுருக்காரு, அங்கே வந்து அவ்வளோ இல்லை, எல்லாம் 50 சொச்சம் 40 சொச்சம் தான் தனி கட்சிகள், மற்றெல்லாம் உதிரி கட்சிகள், கூட்டணி கட்சிகள். அப்படிங்கும்போது பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற கட்சியை தான் அவர் அழைக்க வேண்டும், இதுதான் அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்கிறது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அழைக்கலாம், அழைத்ததுக்கப்புறம் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, போக்குவரத்தெல்லாம் வந்து அந்த மெஜாரிட்டி, அசம்பிளி ஸ்ட்ரென்த்தில் வச்ச மெஜாரிட்டியை எம்எல்ஏக்களை அவர் ப்ரூவ் பண்ணி கையெழுத்து வாங்கி கன்சர்ன் லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் பதவி பிரமாணம் பண்ணுவார். அழைக்கலாம், ஆனால் பதவி பிரமாணம் என்பது அப்புறம்தான். அதை காட்டினதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டியை ஹி ஹாஸ் டு ப்ரூவ் பிஃபோர் தி கவர்னர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா. இன்னொன்று சொல்கிறாங்க, அதை எதிர்த்து ஏற்கனவே ஒரு வழக்கு, இது போன்ற வழக்கு நடந்திருக்கிறதாக நான் அறிகிறேன். சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஒரு வெரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டு ப்ரூவ் தி மெஜாரிட்டி இஸ் நாட் இன் தி கவர்னர்ஸ் ஆஃபீஸ், ஒன்லி பிஃபோர் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. த ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் த ஒன்லி டெஸ்ட் டு ப்ரூவ் த மெஜாரிட்டி.
நாட் தி கவர்னர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு வெடிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்க கவர்ச்சிகரமாக இருக்குது. கஷாயா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு, அதை போடு, கேஸை போடு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டா போடு, அர்ஜென்ட்டாக போடு, இவர் எங்களுக்கு நிராகரி கூட எங்களுக்கு பதவி பிரமாணம் எங்கள் மீதில் கிரேடு வைக்க சொல்லியா முதல்ல அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு இன்ன வரை எடுக்கலை. சரி அப்படி இருக்குதுன்னு, சரி அப்படி இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று இருக்குன்னா அந்த ஸ்டெப்பை எடுத்துக்கணும். சரி, அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சரியா தவறா என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆஸ் எ லாயர் அது சரியா தவறா? சரி எடு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது, அதை படி, இதை படி. இது இப்போ வேண்டாம், அந்த அளவுக்கே போக வேண்டாம். அது கபில் சிவல் அது இதுன்னு பெரிய பெரிய ஆளெல்லாம் பல்கி வேலை மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹைகோர்ட் லாயர்ஸ் கான்ஸ்டியூஷன் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள போய் கேமரா தூக்கிட்டு போய் மீடியாக்கள் கேட்க வேண்டியதானே, உடனே ஓட வேண்டியதானே? இன்னும் போகல, அதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். அந்தளவுக்கே போக வேண்டாம். இந்த தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று மீடியாக்கள்லாம் வருகிறது. சரி, அப்படி தீர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது சரியான தீர்ப்பா இல்லையா, அதை மட்டும் பார்ப்போம். அது ஏன்னா எல்லா தீர்ப்பும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டது, எல்லா சட்டங்களுக்கும் திருத்தப்பட வேண்டியதுதான். திருத்தணும் என்றால் திருத்தனாகும். அது தப்பானது, காலத்தின் போக்கில் அது மாறுபட்டு போய்விட்டது என்றால் காலத்துக்கு ஏற்ப அதை திருத்த வேண்டும். அதுதான் வளர்ச்சி. அப்படியே வச்சுட்டு பழச வச்சுட்டு உட்காந்துருப்பேன் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தீர்ப்பு சரியானதா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே நீ வந்து திருவாரூர்லேயும் தஞ்சாவூர் மாதிரி விமர்சிப்பு அவ்வளோ பெரிய ஆளாக நின்று அப்படின்னு கேட்குறீங்கன்னா வேணவே வேணாம். சட்டம் என்பது அரசியல் சட்டம் எல்லாம், அது அம்பேத்கரை ஏற்றினதாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காக்காரன் ஏற்றினா பிரிட்டிஷ்காரன் ஏற்றினா இருக்கட்டும், எல்லா சட்டமும் தர்மத்திற்கு உட்பட்டது தான், நியாயத்துக்கு உட்பட்டது தான். சொல்கிறேன் கேள்வி. இப்போ எப்படின்னு வருவோமா? சட்டம் என்ன சொல்லுது, தீர்ப்பு என்ன சொல்லுது? அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியை நீ அழைக்கணும், அவன் மெஜாரிட்டி அழைச்சி பதவி பிரமாணம் பண்ணிவிடு, அவன் மெஜாரிட்டி 15 நாளுக்குள்ள நிரூபிக்கணும். அது ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம், அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, நீ போய் அவனுக்கு முதல்ல அவனுக்கு மகனை சுட்டு போ அப்படி என்று சொல்வதாக ஒரு சட்டம்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தர்மத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் எந்த விதத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்தாலோ, அரசியலமைப்பு சட்ட விதி இருக்கிறது என்று சொன்னாலும், அப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். நீதியின் அடிப்படையில் தர்மம் என்ன? தர்மத்தின் அடிப்படையில் ஏயா கவர்னர் தானே உனக்கு கிரீடம் வைக்கிறாரு, பிரதம மந்திரின்னு முதல் மந்திரின்னு. அவர் முன்னாடி உனக்கு அசம்பிளியில் எனக்கு பெருவாரியான எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது, மெஜாரிட்டி இருக்கிறது, மெஜாரிட்டி பலம் இருக்கிறது என்று அவர்கிட்ட சொல்லணுமா, நிரூபிக்கணுமா வேணாம்? இது நியாயமா இல்லையா? ஏன்னா நான் தான் உனக்கு மகன் வைக்கிறேன், நான் தான் அந்த வேலையை பார்க்கணும், அந்த பவர் எனக்கு, நான் உன்னை கூப்பிட்ருக்கேன் நிரூபி அப்படின்னா. இப்போ கோர்ட்டில் போய் பேசுகிறோம், இப்போ வக்கீல்களுக்கு புரியும். ஒரு இன்ஜெக்ஷன் கேட்குறீங்க, எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷன், பிரைமா பேசி என்ன சார் வச்சுருக்கீங்க உங்களுக்கு அனுபவத்துக்கும் டைட்டிலுக்கும் கேட்குறாருல இங்கே கீழே இருக்கிற ஜட்ஜி, முன்சிபல் கோர்ட் ஜட்ஜி, பிரைமா பேசி வாட் இஸ் யுவர் கேஸ் கேட்குறாருல. அப்புறவா மெயினுக்கு இருக்குங்க, இருக்கா, சரி ரைட், அப்போ தர்றேன், ட்ரையலில் பார்த்து அது உண்மையாக இல்லையாங்க ட்ரையலில் பார்த்துக்குவோம். இதே தான், திஸ் இஸ் த சேம் பிரின்சிபல் டு பி அப்ளிகபிள் இன் திஸ் கவர்னர்ஸ் டெசிஷன் ஆல்சோ. பிரைமா பேசி நீ நிரூபிக்கணும். பிரைமா பேசி தான் நான் 108 வச்சுருக்கேன், அதெல்லாம் பிரைமா பேசி நீ ஆட்சியில் தொடரணும். இப்போ 108 வச்சு 107 வச்சுக்கிட்டு நான் உனக்கு மகடம் சுட்டிடுறேன், அங்கே போகிற தோற்று போயிடுறேன், நான் வச்சவன் என்ன கேனக்குது வாயில் வருது. அப்புறம் முன்னொருத்தன் வரும், நான் கிரீடை சுட்டிக்கிட்டே உட்காந்துருக்கணும், வாங்கப்பா நீ தோற்று போட்டியா, நீ வாப்பா. இதான் கவர்னரா? இதான் அவருடைய தனித்துவமா? இதான் அவருடைய ஆளுமையா? இதான் அவருடைய ஹானஸ்டியா? சொல்லுங்கள். ஒரு சாவரனிட்டி ராணிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க? ஒரு கவர்னர் அவர் தான் சூட்டி வைக்கணும், அந்த சாவரனிட்டி பவரை அவங்க கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்பா தம்பி 107 வாங்கிட்டு வந்திருக்கிற மார்க்கு, நான் உனக்கு முடிச்சு விடணும்னா 118 வேணுமா ராசா? அதுக்கு எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் கொடுக்குறேன், இல்லை நான் அங்கே போய் நிரூபிச்சுக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்த? நான் கவர்னர் கேட்பேன், அப்புறம் என்ன என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்பேன் நான் ரஃபா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வர்றீங்க? நான் எதுக்கே கவர்னரு? நான் பாட்டு கேரளா கடந்துருப்பேன்ல. அப்போ நேராக போங்க, இப்போ அங்கே போய் டெஸ்ட்டு பண்ணிக்கிங்க, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் தடவை ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நிரூபிச்சிட்டேன், இந்தாங்க எனக்கு கிரீடம் வைங்கன்னா நான் வைக்கிறேன். என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க?
எனக்கு அந்த பவர் எது கொடுக்குறீங்க சொல்லுங்கள். முதல்ல அவரை திருப்திப்படுத்தணும், அவர் தான் கூப்பிடணுன்னு நீங்களே போய் எல்லாங்க செஞ்சுக்கிங்க. அது என்னையா சட்டம்? அப்படி சட்டம் தப்பு இல்லை அது சொல்லுங்கள். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அது தப்பு தானே? நெற்றிக்கண் திறப்புன்னு குற்றம் தான் தப்பு தானே? கவர்னருக்கு ஒரு பவர் கொடுத்துருங்க கூப்பிடணுன்னு. கூப்பிடும் பொழுது 90 வாங்கினா 100 வாங்கினாலும் கூப்பிட்றாங்க அப்படின்னா கூப்பிட்றாரு. எப்பா நீ வாங்கியிருக்க ரைட்டு, உனக்கு வேறு எவன் ஆதரவு கொடுக்குறான் அந்த லிஸ்ட்டை கொடு. கேட்பதில் என்ன தவறு? எங்கே அங்கே நியாயமற்ற தன்மை தென்படுகிறது? நீ வையே ஒத்திக்கிட்டு நான் அங்கே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கவர்னருடைய ஆளுமைத்தன்மை அது குறைத்து மதிப்பிடுவதாக ஆகாது. அப்போ அரசியல் நம்ம சட்டம் அப்படி தான் வச்சுருக்காங்களா? ஆமாம், கவர்னர் கைப்பொம்மை தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மொழியே. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த ஆளுமையை மதிக்க, அந்த சாவரட்டியை மதிக்கணும்ல, அந்த பவரை மதிக்கணும்ல, அவருக்கு மதிக்கிறது இது இருக்குல்ல. பிரைமா பேசி ப்ரூஃப் பண்ணு. சரி ப்ரூஃப் பண்ணியாச்சு, 118 கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நம்ப மாட்டேன். ஃப்ளோர் டெஸ்ட், அப்புறம் எதுக்கியா ஃப்ளோர் டெஸ்ட்டு? என்ன சட்டம் அது? நான் கேட்குறேன். ரஜினி கேட்டால் சிஸ்டமே சரியில்லைன்னு நான் கேட்குறேன், என்ன டெஸ்ட்டு? இங்கே நிரூபிச்சிட்டேன். அப்போ விஜய் பொய் கையெழுத்தெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்பாரு, அதனால் அங்கே கொண்டு ஆள் நிப்பாட்டு போச்சேரி பண்ணியிருப்பான்னு அர்த்தமா? அத்தனை மேலே கொண்டாந்து நிப்பாட்டு முன்னாடி 118 வச்சுருக்கியாப்பா, ரைட் வா முடிச்சு விட்றேன் வா. ஃப்ளோர் டெஸ்ட் வேணாம், ஒரு குந்தாணி டெஸ்ட் வேணாம். அங்கே போய் நீ அரசாள் உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தன் பிறண்டு போகட்டும், நம்பிக்கை இல்லை திரும்ப கொண்டு அப்போ கலைஞ்சிக்கு போ. அவ்வளோதானே, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ இவர் ஒன்று பார்த்துக்கு வரான், அப்புறம் அங்கே ஒன்று வைப்பாங்களாம். இதெல்லாம் என்ன சூப்பர் ஃப்ளோஸாக இல்லை? இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும். ஒன்று அங்கே பவர் வச்சு அங்கே ஃப்ளோர் டெஸ்ட் ஃபஸ்ட்டு போ. ஆனால் அது நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தும்போது சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும், எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணணும், சட்டசபை புதுசாக அமையணும், இவ்வளோ இருக்குல்ல. சட்டம் எம்எல்ஏக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? சபாநாயகர். அப்போ சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும். சபாநாயகருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா சொல்லுங்கள்? அவங்க 2 பேரும் முதல்ல எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் தான் 2 பேரும் சேர்ந்து போய் அவர் பதவியில் நாக்கால் உட்கார வைப்பாங்க. இப்போ இங்கே ஆளுங்கட்சிங்கிறதே இல்லை, எல்லாமே ஆளாத கட்சி சும்மா உட்காந்துருக்கு மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு. அப்போ எப்படி சபாநாயகர் இது பண்ணுறது தேர்ந்தெடுக்கிறது? அப்படிங்கும் பொழுது அந்த சட்டத்தை திருத்த வேண்டும். சட்டத்தை திருத்துங்க, சபாநாயகர் முதல்ல தேர்ந்தெடுங்க. மெஜாரிட்டி கட்சி இருக்குது, நான் ஒரு நாமினேஷன் கொடுக்குறேன், டிஎம்கே ஒரு நாமினேஷன் கொடுக்குறாங்க, யார் தேர்ந்தெடுக்கிறது? சபையில் எல்லோரும் பண்ணுங்கள். அப்போ எம்எல்ஏவுக்கு யார் பண்ணி வைக்கிறது? பண்ணணும். அப்படிங்கும்போது முதல்ல எம்எல்ஏக்கள், அனைத்து எம்எல்ஏக்களுக்கு போய் கவர்னர்கிட்ட போய் பதவி பிரமாணம் பண்ணிக்க. பதவி பண்ணிட்டு அசம்பிளியை கூட்டு முதல் பதவி பிரமாணம் கவர்னர் தான் பண்ணி வைப்பார். அது எம்எல்ஏக்களுக்கு தான், சபாநாயகருக்கு இல்லை. எம்எல்ஏட்ட பதவி பண்ணால் அப்படி மாற்று, இல்லை சீஃப் செக்ரட்டரி பண்ணி வைப்பாருன்னு மாற்று, இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜி பண்ணி வைப்பாருன்னு மாற்று. சட்டத்தை திருத்து. நமக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக நம்ம இல்லை. நமக்காக ஏற்றின சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அது மீறக்கூடாது. இப்போ மாற்று. அப்போ எல்லா எம்எல்ஏயும் தேர்ந்தெடுத்தாச்சு, எல்லாம் பதவி பிரமாணம் வந்துருச்சா? எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தங்க நான் என்கிட்ட மெஜாரிட்டி சபாநாயகர்னு நாமினேஷன் அப்ளிகேஷன் போடுறாங்க, தேர்ந்தெடுங்க. சபாநாயகர் வந்துட்டார். சபாநாயகர் 2 கட்சியிலையும் கொண்டு போய் அவருக்கு பதவி பிரமாணம் ஹைகோர்ட் ஜட்ஜி பண்ணட்டும், இல்லை கவர்னரே பண்ணட்டும். சட்டத்தை மாற்று, ப்ரொசீஜரை மாற்று. உட்காந்தாச்சு. இப்போ யார் ஆள்றத? நான் சபாநாயகர் உட்காந்துருக்கேன். உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 118 இருக்கா? ஓட்டெடுப்பு நடத்து. நடத்தியாச்சு. 108 பேர் 118 பேர் ஓட்டளிச்சிட்டாங்க. ரைட். இவர் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா எம்எல்ஏ சேர்ந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இன்றைக்கி போய் கவர்னர் அங்கே உட்காந்துருப்பார், அவர்கிட்ட போய் கிரீடத்தை வாங்கிக்கப்போ. கவர்னர் பார்த்துட்டு வாப்பா, அங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சாப்பா, நான் எனக்கு இனிமேல் என்னப்பா வேலை இருக்குது, நான் வைக்கிறேன்ப்பா வைக்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி ரைட்டு. அப்படி இல்லைன்னா கவர்னருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். அவர் தான் யாரை கூப்பிடணுங்கிற அதிகாரம் அவருக்கு. அப்போ எந்த கட்சி அதிக எம்எல்ஏ வச்சுருக்கோ அதை கூப்பிடணும். அது மாதிரி கூப்பிட்டார். நீங்கள் போனீங்க அங்கே, உங்களுடைய மெஜாரிட்டி அவர் முன்னாடி தான் நிரூபிக்க வேண்டும். பிரைமா பேசி நிரூபிக்க வேண்டும். 118 பேர் கையெழுத்து இருக்குது, அது போதுங்கிறது கையெழுத்து. அதுக்கப்புறம் ட்ரையல் ஃப்ளோர் டெஸ்ட்லாம் வேணாங்கிறது கையெழுத்து. ஆனால் ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க, அது எப்போ திருத்த போகிறாங்க அங்கே போய் பண்ணிக்க. ஆக கவர்னர் மறுத்ததில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது தவறு. அப்புறம் எதுக்கு கவர்னர் பிரேமா பேசின்னு? இப்போ அதே கோர்ட்டு பிரேமா பேசி கேட்குது இல்லை? அது இல்லைன்னா என்ன இருக்குது? இப்போ கவர்னர் இகழ்படுத்த நீ பொத்திக்க 90 இருக்குது. நான் அப்போ போய் எடப்பாடியார் போய்
இன்றைக்கி 2வது அப்போ அவரை அழைச்சிட்டிங்க, அவர் தான் நிறுவனம் பண்ணலை, எனக்கு உனக்கு எவ்வளோப்பா இருக்கா, 47 இருக்குது, கூட்டணி சேர்த்து இவ்வளோ வருது, 59 வருதுங்க, என்ன அழைங்க. இப்போ அடுத்தது நான் தான் இதுன்னு டிஎம்கே அவங்க வரலன்ட்டாங்கங்க. சரி, டிஎம்கே வரலன்ட்டாங்க, அவனை கூப்பிட்றேன். நீ எப்படிப்பா அரசாள்வ, எத்தனை எம்எல்ஏ, அது நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியான பதிலா? அது கவர்னர் தேவையா? இது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இது சட்ட சிக்கல் எப்படி இருக்குது, அரசியல் அமைப்பு சாசனங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு அந்த சட்டத்தை பற்றி பூரா அது வக்கீல்களுக்காக, என்னோட பெரிய வக்கீலாக இருக்காங்க, என்னோட ஜூனியர் வக்கீல்களுக்காக அது ஒரு தனி வீடியோவாக போடுங்க கூறிக்கொண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து புத்திசாலித்தனமான கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்கிறேன். சிறுபிள்ளைத்தனமாகவோ தத்துப்பித்தனோ கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று கூறிக்கொண்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.